भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ओम भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो। இதுக்கு வேலையே இல்லை. எங்க அங்கேயா பைத்தியம்னா பைத்தியத்தை சுத்துது. அங்க நான் போனா நானும் பைத்தியமாயிருவேன். பைத்தியமா? கடவுளா? 2014 கடவுளா? 2014 கடவுள் இருந்தாரு. 1914 கடவுள் இருந்துட்டே இருப்பார். அது என்னமோ இல்லப்பா, அதுக்கு பேர் புத்தி. அதுக்கு மருத்துவ தன்மை அவ்வளவு இருக்கு. என்ன நோயா இருந்தாலும் அதனால குணப்படுது. அப்படியா? அப்படின்னா ஏத்தோட கியூர் பண்ணிடுமா? எய்ட்ஸையும் கியூர் பண்ணும், கேன்சரையும் கியூர் பண்ணும். நம்பிக்கை இருந்தா எது வேணாலும் கியூர் பண்ணும். எங்க பாபாவோட புத்தி. அப்படின்னா கேன்சர் பேஷண்ட் மேல போட சொல்லுங்க, சரியா? அதான் பாப்போம். தம்பி, உங்களுக்கு நான் இப்போ ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போறேன். 1914 ஜாமனேரி என்ற ஊர்ல பாபாவோட மிகப்பெரிய பக்தர் நானா சாஹிப் இருந்தாரு. அவர் வீட்டுல என்ன தெரியுமா நடந்துச்சு? சொல்லி ஆகணும். என்னோட 20 years of serviceல இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் நான் கோ த்ரூ பண்ணதில்லை. என்னால் 2 உயிரையும் காப்பாற்ற முடியாது. ஒன்று உங்கள் டாக்டர் இல்லை பேபியில் ஏதாச்சும் உயிர் தான் காப்பாற்ற முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ என் மகளை காப்பாற்ற முடியாதா டாக்டர்? இதுக்கப்புறம் எல்லாம் அவன் செய்யுது. என்னங்க டாக்டருக்கு சொல்லிட்டு போறாங்க, என்னங்க பண்றது? அவர் பாபா எல்லாம் பாபா பார்த்துப்பார். பாத்தீங்களா, பாபா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அவரோட பக்தர்களை. இவரை காப்பாத்தியே ஆவாரு பாபா. எங்க காப்பாற்ற போறாரு, அதையும் பார்ப்போம். தம்பி, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்ப பாருங்க, எங்க உலக நாயகன், எங்க இளைய தளபதி, எங்க தலை, எங்க சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோவை பாருங்க. எனக்கு தாகமாக இருக்கிறது, யாராவது தண்ணீர் எடுத்துருவாங்களே. பாபா, நியாயமே இல்லை பாபா. எப்பவுமே முஸ்லீம் தண்ணி எடுத்துருக்கீங்க. இந்து தான் பரிசு பாபா. இல்ல பாபா, முஸ்லீம் தான் பரிசு பாபா. கிறிஸ்டியன் தான் பரிசு. இப்போ உங்க 3 பேரையோட பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ராஜா, அந்த சொம்பு எடுத்துருவா. இப்போ உங்க 3 பேரும் இந்த தண்ணியை இந்த சொம்புக்குள்ள ஊத்துங்க. இப்போ நீங்க சொன்ன இந்து தண்ணி, முஸ்லீம் தண்ணி, கிறிஸ்டியன் தண்ணி 3மே இந்த சொம்புக்குள்ள இருக்கு. இதுல எது இந்து தண்ணி, முஸ்லீம் தண்ணி, கிறிஸ்டியன் தண்ணி சொல்ல முடியுமா? முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அதே மாதிரி போல அவருக்கு இனம், மதம் ஒண்ணுமே இருக்காது. நம்ம தான் கோயில், மசூதி, சர்ச் என்று எழுப்பி அவரை பிரிக்கிறோம். கடவுளுக்கு எல்லாத்துக்கும் அருள் புரிய தெரியும். சப்கா மாலிக் ஏக் ஹை, அல்லாஹ் மாலிக். தண்ணினால கூட பிரச்சனை வருது.
எங்கள் பாபா பிரச்சனையை உண்டாக்க மாட்டாரு, அதுக்கு சொல்யூஷன் தான் கொடுப்பாரு. அவர் மிந்திலேருந்தே சொல்லியிருக்காரு, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன். நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அது எல்லாத்தையும் ஏற்றிப்பாரு தான் எங்க ஷிரடி சாய்பாபா. இப்போ அவரோட பக்தனா இருந்த ஒரு ஆளுக்கு பிரச்சனை இருக்கும்போது அவர் என்ன செய்யறது பாருங்க. பாபா ஏன் பாபா என்ன பாபா ஆச்சு? என் மகள் தவித்துக் கொண்டிருக்கிறார், நான் தான் புத்தி கொண்டு போக வேண்டும். ராமு, ராமு இங்கே வா. பாபா, இந்த உத்தியை ஜாம்னேரி என்ற கிராமத்துக்கு நானா சாஹிப் என்ற என் மகனுக்கு எடுத்துட்டு போ, இப்போதே போ. பாபா பாபா இப்பயே போகணுமா? அல்லாஹ் மாலிக். ராமு என்னாச்சு? நான் இப்பயே ஜாம்னேருக்கு போகணும், ஆனா என் கையில பணமே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாத, என்கிட்ட 3 ரூபா இருக்கு, இதை வந்து வச்சுக்கோ. 3 ரூபாவா? 3 ரூபாய் கொடுத்த மகாபிரபுவே நீ வாழ்க. சென்று வருகிறேன். இவர் கொடுத்த 3 ரூபாய் தான் என்னால ஜாம்னேருக்கு ரயில்ல மட்டும் தான் போக முடியும். இடையில வடையோ இல்லை போண்டாவோ எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது. அது வேற ஜாம்னீர் போய் சேர்ந்த பிறகு நாங்க எடுத்து வேற நானாஜி வீட்டுக்கு போனோம். பாபா என்ன இது சோதனை எனக்கு? பார்த்தீங்களா உங்க பாபாவை ஜாமீனுக்கு 3 ரூபாய் கொடுத்து அனுப்புறாரு. எங்க பாபா 3 ரூபாய் கொடுத்தாலும் 3000 ரூபாய் கொடுத்தாலும் இல்ல காசே கொடுக்கல பிரச்சனையே இல்லை. ஏன்னா பாபா எதையும் பிளான் பண்ணி தான் செய்வார். அவரோட மகத்தான பிளான இப்ப நீங்க பாருங்க. ஷிரடியிலிருந்து வந்த ராமு நீங்க தானா? நானா சாஹிப் ஜாம்னி எதுவும் உங்களுக்காக இந்த டாங்கா அனுப்பியிருக்காரு. ஷிரடிக்கு நீங்க தானே போறீங்க? வாங்க போலாம். போகலாம். பாத்தீங்களா, அப்படி இப்படின்னு பாபா ஒரு தாங்காவும் நானா சாஹிப் மூலியமா அனுப்பிட்டாரு. தாங்காவையா? அதுக்கு ஒரு BMW மெர்சிடிஸ் வாங்கிட்டா குளுகுளுன்னு போயிருக்கலாம்ல. அவரு நானா சாஹிப் வீட்டுக்கு போறாருப்பா, அனிமலுக்கு போல. இதுவே போதும் அவரு. ஆனா இப்ப பாருங்க அந்த வீட்டுல என்ன நடக்குது, இந்த உதியை வச்சு என்னதான் செஞ்சிருப்பாரு. பாபாவோட மகத்தான ஒரு லீலையிலே என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஐயா சோரி இல்லையா? ஐயா நான் ஸ்ரீதிலிருந்து வந்திருக்கேன். வணக்கம், மன்னிச்சுக்கோங்கய்யா. வணக்கம் சாய்ராம். பாபா உங்க மகளுக்காக உதி கொடுத்தாரு, இது அவங்க கொடுக்குறேன். லட்சுமி, ஷிரடியில இருந்து பாபா நம்ம மகளுக்கு ஜீவன் தண்ணி பயப்படாதீங்க, எல்லாம் சரியா. டாக்டர், நான் வெறும் உதிதான் குடிப்பாங்க, குடும்பத்துல கல்படி உண்டாக்கி இருக்கேன், அங்க குடிங்க.
நானாஜி இனிமே எல்லாம் சந்தோஷம். ரொம்ப நன்றி. நல்ல சமயத்தில் வந்து என் மகனையும் என் பேரையும் காப்பாற்றிக்கிறேன். எல்லாம் அந்த மகானோட கருணை. நீங்களும் சில நேரத்தில் நம்பி அனுப்பினா என்னால் இங்கே வந்து சேர்ந்திருக்க முடியாது. கங்காவா? எந்த கங்காவும் நான் அனுப்பினேன். நீங்கள் தாங்க அனுப்பிச்சதான் நான் இங்கே வந்தேன். நானாஜி பாப்போம். வாங்க போகலாம். எந்த தாகாவும் காணுமே. ஆமாம் காணும். அடடா என்ன ஒரு அதிசயம். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ராமுன்னு கூப்பிடும்போது எனக்கு தெரியும் அது பாபா ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு கூப்பிடுவாரு. பாபா சாய்நாதா இதுவும் ஒரு லீலா வினோதமாக எல்லாம் பாபாக்கு. இதுக்கு மேல என்ன இருக்கு பேச? அங்கேயே பாருங்க, அங்கேயே நடக்கும். உங்கள் குழந்தை பாபா மகளும் பேரும் நல்லபடியாக படித்து விட்டார்கள். சாய்ராம் பாபா. பாத்தீங்களா, நீங்க பைத்தியக்காரன்னு சொன்ன பாபாவும் அவரோட உட்கட் மகிமையும் ஒரு பிரசவ குழந்தை அப்புறம் சேஃபா வெளியாக்க முடியும். உங்க பாபா என்ன அவ்வளவு பெரிய இவரா? ஒரு கதையை படிச்ச நீங்களே இவ்வளவு பேசுறப்ப நானு எத்தனை கதை படிச்சிருக்கேன், எத்தனை கதை எழுதியிருக்கேன். எனக்கு தம்பி இது கதை இல்ல, சரித்திரம். சரித்திரமா? பேரே ஊரம். என் ஊரத்தை குணப்படுத்த முடியுமா? அல்லாஹ் மாலி. பாபா என்று அழைத்தேன், வா வா என்றாய். பாபா வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல பாபா, அதுக்கு என்ன பாபா தீர்வு? அனைத்தும் நேசி, உன்னை நேசி, உன் குடும்பத்தை நேசி, உன் சமுதாயத்தை நேசி, அனைத்திற்கும் என்னை பார், சந்தோஷமாக இருப்பார். நல்லவருக்கு நல்லதே செய். நல்லது செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தீயதை செய்யாதே. இறைவன் பொழுதும் யோசி. அருமையோ அருமை பாபா. ஆனால் வாழ்க்கையில சந்தோஷம், இன்பம், துன்பம் எதுவுமே இல்லையே பாபா. அதுக்கு என்ன பாபா பண்றது? துக்கம், சந்தோஷம், வெற்றி, தோல்வி, பிறப்பு, இறப்பு, இதையெல்லாம் நிலை, எல்லாம் மாறி. மாற்றம் மட்டும்தான் மாறாதது. வெற்றிகளை கண்டு மயங்காதே, தோல்விகளை கண்டு தயங்காதே. அனைத்திலும் என்னை பார், நான் இருக்கேனடா உனக்காக. யாம் இருக்க பயமே. அல்லாஹ் மாலே. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி Namo
गुरु साई नमो नमः।